வணக்கம் குழந்தைகளே. நாம் இன்னைக்கு 9th இயல் 5 இருக்கக்கூடிய சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற ஒரு 14 இலக்கணக்கு நூட்களில் இருக்கிற ஒரு பாடலை தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த பாடல் என்னென்னா, வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருக்கிறதுல, சாதனை வயதுக்கு ஒரு தடையில், எந்த வயதில் இருக்கிறவங்களும் அவங்க அவங்களுக்கு அறிவாற்றலோடு இருப்பாங்க. குழந்தையாக இருக்கிறவங்களும் நல்ல அறிவாற்றலோடு இருப்பாங்க. அறிவுக்கும் வயதுக்கும் தடையில்லை அப்படிங்கிறத கூறும் ஒரு இலக்கியம் தான் சிறுபஞ்சன் மூலம். இந்த பாடலில் நம்மளுக்கு அறிவை பற்றியும் வயதை பற்றியும் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரி, சிறுபஞ்ச மூலம்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சிறுபஞ்ச மூலம் 14 கீழ்கணக்கு நூட்களில் ஒன்று. இது 14 கீழ்கணக்கு நூட்களில் 11 நூட்கள் அறநூட்கள். அந்த 11 நூட்களில் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலம். பஞ்சம் அப்படின்னா 5 ஐவகை வேர்கள். அதாவது சிறுபஞ்ச மூலம்ங்கிறது 5 வகை வேர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது 5 வகை வேர்கள்: கண்டங்கத்திரி, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த மாதிரி 5 வகை வேர்கள் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோயை குணப்படுத்துது. அதுபோல் ஒவ்வொரு பாடல்லையும் 5 அறக்கருத்துக்கள் மனநோயை குணப்படுத்துகிறதா இருக்குது. இதைத்தான் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், தமிழில் உள்ள சங்க இலக்கியங்களில் ஒன்று தான் 14 கீழ்கணக்கு நூட்கள். அதில் 11 நூட்கள் அறநூட்கள். அறநூட்கள்னால் நீதி நூட்கள். அதில் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலம். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த வேர்கள் இதெல்லாம் சிறிய சிறிய வேர்கள் தான். இந்த வேர்கள் எல்லாம் ஆன மருந்து உடலில் இருக்கக்கூடிய உடல் பிணியை நமக்கு போக்குது. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த 5 வேர்களும் உடலில் இருக்கக்கூடிய பிணியை போக்குது. அதுபோல் மனதில் ஏற்படக்கூடிய பிணியான மனநோய், மக்களின் அறியாமை என்னும் மனநோயை போக்கி நல்வழிப்படுத்துமாறு இந்த பாடலில் இருக்கக்கூடிய 5 கருத்துக்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடல்லையும் 5 கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 5 கருத்துக்கள் மக்களின் மனநோய், மனதில் ஏற்படக்கூடிய அறியாமைங்கிற நோயை குணப்படுத்தி நல்வழிப்படுத்துவதா இருக்குது. இப்போ இந்த பாடல் 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. நன்மை தருவன, நகைப்புக்குரியன, தீமை தருவன. நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியனங்கிற 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டியிருக்காங்க. சரி, இந்த பாடலை எழுதினது யார்? இந்த பாடலின் ஆசிரியர், அதாவது சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னா காரியாசன். யாரு? காரியாசன். சரி, இதில் இவரோட இயற்பெயர் காரி. ஆசான்கிறது தொழிலின் அடிப்படையில் இவருக்கு கொடுத்த பேர் தான் ஆசான். இப்போ இவர் யாருன்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். மதுரை தமிழாசிரியர், அவர் பேர் மாக்காயனார். அவரோட மாணக்கர்களுள்ள ஒருத்தர் தான் இந்த காரியாசன் அப்படிங்கிறவர். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணக்கரில் ஒருவர் தான் இந்த காரியாசன்கிறவர். காரிங்கிறது இவரோட இயற்பெயர், ஆசான்கிறது தொழிலின் அடிப்படையில் அந்த பெயர். மாக்காரியாசன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மாக்காயனாரின் மாணக்கருங்கிறனால மாக்காரியாசன் அப்படின்னு சொல்லி இந்த பாயுரச்சியுள் இவரை சிறப்பிக்குது. சரி, இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற பாடலை முதல்ல பார்க்கலாம் வாங்க. பாருங்க, அறிவுடையார் தாமே உணர்வர். அறிவுடையார் தாமே உணர்வர். பூவாது காய்க்கும் மரம் உள. பூவாது காய்க்கும் மரம் உளன்னா என்னது? பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. நன்று அறிவார். நன்று அறிவார்னா என்னது? அதை போல பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பது போல சிலர் நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர்களாக இருப்பாங்க. மூவாது மூத்தவர். அவர்கள் வயதில் இளையவராக இருந்தாலும், மூவாதுனா வயதில் இளமையாக இருந்தாலும் மூத்தவராக எண்ணத்தக்கவராக இருப்பாங்க. நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்து அறிவுடைய சான்றோராக இருக்கிறவங்க வயதில் இளையவராக இருந்தாலும் மூத்தவர்களோடு ஒப்பத்தக்கவர். வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவர். நூல் வல்லார். பல நூட்களில் கற்று, அதாவது அறிவில் சிறந்த சான்றோர் அப்படின்னு சொல்கிறோம்.
இது வரைக்கும் ஒரு மீனிங். அதாவது அறிவில் சிறந்த சான்றோர் வயதில் இளையவராயிருந்தாலும் நன்றறிவார்னு என்னது, நன்மை தீமைகளை கற்று தேர்ந்த நல்ல நூட்களை கற்று தேர்ந்த நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்த அறிவில் சிறந்த சான்றோர் வயதில் இளையவராயிருந்தாலும் மூத்தவராகவே வைத்து எண்ணத்தக்கவர். எப்படி பூவாது சில மரங்கள் காய்க்குமோ அதுபோல இவங்களும் என்ன செய்வாங்க, இளமையிலேயே சிறப்புக்குரியவராக வைத்திருப்பாங்க. தாவானா என்னதுன்னா கெடாது விதையாமை நாறுவ வித்துள்ள. தாவா விதையாமை நாறுவ வித்துள்ள. அதாவது சில விதைகள் நம்ம நடவே இல்லை, அதுவாகவே சில விதைகள் நாறுவனா முளைத்து வரக்கூடிய விதைகளும் உள்ளன. விதையாமை நாறுவ வித்து உள்ளனா என்னது, நம்ம விதைக்காமலே அதுவாக சில விதைகள் முளைத்து வரும். அதுபோல மேதைக்கு அறிவில் சிறந்த அறிவுடையாருக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பிறர் என்ன செய்வாங்க, எதையும் உணர்த்த வேண்டியதில்லை, இது நன்மை இது தீமைன்னு பிறர் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்காகவே பிறர் உணர்த்தாமலே எதையும் தாமே உணர்ந்து கொள்ளும் உணர்வு இருக்குது. யாருக்கு? மேதைக்கு. அதாவது என்னது, அறிவில் சிறந்த சான்றோருக்கு. எப்படி பாத்தி அமைச்சு நம்ம பாதுகாத்து விதைச்சு ஒரு செடிகளை வளர்க்குறோம். அப்படி இல்லாமல் தானாக முளைச்சி வர்ற விதைகள் எப்படி தானாக சில விதைகள் நல்லா முளைச்சி வருதில்ல, அதுபோல் அறிவில் சிறந்த மேதைகளுக்கு பிறர் உணர்த்தாமல் பிறர் அவங்கள சொல்லி வழி நடத்த தேவையில்லை. அவங்களே சரியான வழியில் எதையும் நன்மை தீமை அறிந்து அவங்களே செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யார்? தானாக முளைத்து வர விதைகள் போல அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூவாது காய்க்கும் மரம் உள. பூக்காமலே காய்க்கும் மரம் இருக்குது. அதுபோல் நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார். அறிவில் சிறந்த சான்றோர் பல நூட்கள் மூலமாக நன்மை தீமைகளை அறிந்து கொண்ட சில சான்றோர்கள் மூவாது மூத்தவர் வயதில் இளையவராயிருந்தாலும் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவர். அதுபோல தாவா பாத்தி கட்டி பாதுகாக்காமலே விதையாமை நாறுவ வித்தூல. அதாவது பாத்தி கட்டி பாதுகாத்து சில விதைகளை நம்ம முளைக்க வைக்கிறோம். சில விதைகள் விதையாமைனா விதைக்காம பாத்தி கட்டி விதைக்காமலே சில விதைகள் நாறுவனா முளைத்து வரக்கூடிய விதைகள் உள்ளன. அதாவது தானாகவே முளைத்து வரக்கூடிய நன்கு வளரக்கூடிய விதைகள் சில விதைகள் உள்ளன. அதுக்கு பாத்தி இதெல்லாம் கட்ட தேவையில்லை, அதுவே முளைச்சு நமக்கு நன்மை கொடுக்கும். அதுபோல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. மேதை அறிவில் சிறந்த மேதைகளுக்கு பிறர் உணர்த்தாமை. உரையாமைனா பிறர் சொல்றது, பிறர் சொல்லாமலே அவங்களே எல்லாத்தையும் தெரிந்து கொள்வாங்க, எதையும் தாமே உணர்ந்து கொள்வாங்க. அப்படிப்பட்ட உணர்வு அவங்களுக்கு மேதைகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாடலோட பொருள் பாருங்கள், இதுதான் பாடலோட பொருள். பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு, அதுபோல் நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவர். இதில் தான் என்னது, வயது அதாவது அறிவிற்கு வயது தடையில்லை. சாதனை செய்கிறதுக்கோ அறிவில் சிறந்த படிக்கிறதுக்கோ வயது ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தி அமைத்து விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதே போல மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். அவங்களுக்கு ஒருத்தர் சொல்லணும்னு இல்லை, அவங்களே உணர்ந்துக்குவாங்க. இப்போ பாருங்கள், இது போல அது அப்படிங்கிறனால இதில் எடுத்துக்காட்டு உவமை அணி பயின்று வந்துள்ளது. எடுத்துக்காட்டு உவமை அணினா உவம உருவு மறைஞ்சு அது போலங்கிற உவம உருவு மறைஞ்சு வந்ததுதான் எடுத்துக்காட்டு உவமை அணின்னு சொல்கிறோம். அது இதில் பயின்று வந்திருக்கு. இது போல அதுன்னு சொல்ல போலங்கிற வார்த்தை எங்கேயுமே வரல. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த பூவாது காய்க்கும் மரம் போல சின்ன வயசுலேயே அறிவில் சிறந்த சான்றோர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி தானா முளை
முளைச்சி வர விதை போல் மேதைகளுக்கு எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. இதில் எல்லாத்துலேயுமே போலங்கிற உவம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் இது எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னு சொல்கிறோம். இதை என்னன்னு சொல்கிறோம்? எடுத்துக்காட்டு உவமையணின்னு சொல்கிறோம் இந்த பாடலை. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பாருங்கள். மூவாது முதுமை அடையாமல், நாறுவ முளைப்ப, தாவா கெடாது இருத்தல். இதுதான் இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். மூவாது முதுமை அடையாமல், நாறுவ முளைப்ப, தாவா கெடாதிருத்தல். இப்போ இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகவத உறுப்பு இலக்கணம்லாம் ஷார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்ம பாடலோட பொருளை இன்னொரு தடவை பார்த்துடலாம். பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நாறுவ வித்து உள. நூல் வல்லார், தாவா விதையாமை நாறுவ வித்து உள, மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு. மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு. உரையாமைனா என்னது? எதையும் எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். உரையாமை சொல்லாமை, பிறர் சொல்லாமலே அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அர்த்தம். பூவாதுன்னா என்னது? பூக்காமலே. காய்க்கும் மரமுள நன்று அறிவார், நன்மை தீமைகளை அறிந்த சான்றோர். மூவாது மூத்தவர், மூவாதுனா இளமையிலேயே மூத்தவர், முதுமையடையாமல் மூத்தவர். நூல் வல்லார், நூல் வல்லார்னா அறிவில் சிறந்த, நிறைய நூல்களை படித்த சான்றோர். தாவா விதையாமை நாறுவ வித்துள, தாவா பாதுகாத்து பாத்தி கட்டி விதைக்காமலே, நாறுவ வித்துள முளைக்கும் விதைகளும் உள்ளன. அதுபோல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. உரையாமை பிறர் சொல்லி தெரியணும் இல்லை, தானாகவே செல்லும் உணர்வு, அவங்களுக்கே தெரிஞ்சிக்கக்கூடிய உணர்வு இருக்குது. ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.